ஓகே, ஸோ இப்போ நம்ம வந்துட்டு ஃப்ரண்ட் வரைஞ்சிட்டோம், பிளான் வரைஞ்சிட்டோம். இப்போ நம்ம வந்துட்டு சைட் வியூ வரைய போகிறோம். ஸோ சைட் வியூ படி பார்த்தா இந்த சென்டிமீட்டர் எவ்வளோ, இந்த லைன் இங்கே கனெக்ட் ஆகுது என்ன. ஸோ இது 10 சென்டிமீட்டர்னால் அப்போ இதுவும் 10 சென்டிமீட்டர் ரைட்டா. இது 6 சென்டிமீட்டர், அப்போ கீழேயும் வந்துட்டு 6 சென்டிமீட்டர். அண்ட் தென் இங்கே 2 சென்டிமீட்டருக்கு போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் இங்கேருந்து இங்கே 3 சென்டிமீட்டர் அண்ட் தென் இங்கே 4 சென்டிமீட்டர். இந்த இடத்துக்கு உக்கோரான் இல்லை. ஸோ இது கடைசியாக நம்ம ஜஸ்ட் ஜாயின் பண்ணிக்க வேண்டியதான். ஸோ இப்போ இதுதான், இப்போ இந்த டயக்ராம் தான் நம்ம சைட் வியூவில் வெளியே போகிறோம். சைட் வியூனால் எந்த லைனை யூஸ் பண்ணணும், இந்த லைனையும் இந்த 45 டிகிரி ஆங்கிளையும் இதையோ வச்சு தான் நம்ம இது சைட் வியூ வெளியே போகிறோம். இந்த லைனில் நம்ம வெளியக்கூடாது, இந்த லைனும் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ நம்மளுக்கு தெரியும் இங்கேருந்து இங்கே எத்தனை 10 சென்டிமீட்டர் கரெக்ட். ஸோ அப்போ இங்கேருந்து ஸ்ட்ரெயிட்டாக ஒரு 10 சென்டிமீட்டர் இருக்கணும் ரைட்டா. ஸோ இப்போ நம்ம அது 10 சென்டிமீட்டர் போட போகிறோம். ஓகே, இப்போ ரூலர் பிளேஸ்மெண்ட் நான் வந்து இந்த இடம் வச்சுக்கிறேன். எப்பொழுதும் ரூலர் பிளேஸ்மெண்ட் வந்துட்டு இந்த சைட்டே வச்சுக்கோங்க. நீங்கள் ஆக மொத அந்த T அண்ட் தென் 45 டிகிரி ஆங்கிள் வச்சோம் தெரியுமா, அந்த லைனை வச்சு தான் நம்ம ரிஃபர் பண்ணுவோம் எப்பொழுதும். மற்ற எந்த லைனும் ரிஃபர் பண்ணாதீங்க. இந்த ரூலர் பிளேஸ்மெண்ட் நம்ம கரெக்டாக இருக்கா இல்லையான்னு செக் பண்ணுறது. ஸோ இங்கே இந்த பாயிண்ட்லேருந்து இங்கே 45 டிகிரி இருக்கணும். ஓகே, 45 டிகிரி இருக்குது. அப்போ இங்கேருந்து நம்ம ஒரு கோடு, ஸோ 0 கிட்ட ஒரு டாட். இப்போ இங்கேருந்து இங்கே கனெக்ட் பண்ணிக்குவோம். இங்கேருந்து இங்கே எத்தனை 6 சென்டிமீட்டர் கரெக்ட். ஸோ ஏறக்குறைய 6 சென்டிமீட்டர் இருக்கும். ஓகே, 6 சென்டிமீட்டர் கரெக்டாக இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் கரெக்டாக வரைஞ்சிங்கன்னா எவ்ரி உக்கோரான் வந்துட்டு கரெக்டாக உளுந்துடும். ஸோ நம்ம சைட் வியூ இன்னும் வரைஞ்சி கம்ப்ளீட் பண்ணல. நம்ம அவுட்லைன் தான் போட்டிருக்கோம். இந்த பாருங்க, இந்த அவுட்லைன் தான் நம்ம போட்டிருக்கோம். இப்போ நம்ம இந்த டாட் நம்ம வந்துட்டு வெளியே போகிறோம். ஸோ இங்கேருந்து நம்ம 2 சென்டிமீட்டருக்கு இழுக்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் 2 சென்டிமீட்டர், ஃபர்ஸ்ட் 2. ஓகே, டாட் வச்சுருங்க ரைட்டா. அப்போ இங்கே 2 எடுத்தீங்கன்னா இங்கேயும் 2 எடுக்கணும். இங்கே 2 இருக்குது கரெக்டாக. அப்போ இந்த பாயிண்ட்லேருந்து இந்த பாயிண்ட்டுக்கு நம்ம 3 சென்டிமீட்டர் இங்கே இருக்குது. ஸோ இங்கேருந்து கோடு கிழிக்கணும் 3 இங்கே. அப்போ இங்கேருந்து இந்த சென்டிமீட்டர்லேருந்து ஸ்ட்ரெயிட்டாக 4 சென்டிமீட்டருக்கு இழுக்கணும். ஸோ ரூலர் பிளேஸ்மெண்ட் ஓகே ஸ்ட்ரெயிட்டாக இருக்குது. ஸோ 4. ஓகே, 4 இழுத்தாச்சா. இது 2, இங்கே 3, இது 4. ஸோ பேலன்ஸும் இதுவும் கனெக்டட். ஓகே, இங்கே பாருங்கள் சைட் வியூ வந்துட்டு ஏறக்குறைய நம்மளுக்கு இது கிடச்சிருச்சு. ஸோ ஓவரால் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், பிளான் வரைஞ்சிட்டோம், ஃப்ரண்ட் வரைஞ்சிட்டோம், சைட் வரைஞ்சிட்டோம் இதுதானே. இப்போ இதை ரிப்பீட்டட் மோட்டில் வரைய போகிறோம். இங்கே உள்ள சைடை இந்த சைட்டும் வரைய போகிறோம், ஃப்ரண்ட்டை நம்ம முன்னுக்கும் வரைய போகிறோம், பிளான் நம்ம மறுபடியும் மேலேயும் நம்ம வரைய போகிறோம். ஸோ இது வந்துட்டு நான் நெக்ஸ்ட் வீடியோவில் காட்டுறேன்.